குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். இந்த ஆடியோவில் நம்ம எப்போவுமே ஆப்ஷன் பையரை பற்றியே நம்ம ஆடியோ போட்டுக்கிட்டே இருக்கோம். சில பேர் கேட்குறதுனால ஒரு ரியல் இன்வெஸ்டர்ஸ் யார், ரியல் இன்வெஸ்டர்ஸ் மார்க்கெட்டில் எப்படி வெற்றி பெறதற்கான மனநிலைமை அவங்களுக்கு என்ன வேணும் அப்படின்ற மாதிரி பார்க்கலாம். ஒரு ஸ்டாக்கு கீழே போச்சுன்னா அதை உடனே பயந்து விற்றுறவங்க இன்வெஸ்டர்ஸா அப்படின்னு கேட்டால், இல்லை ஒரு நீண்ட காலம் பொறுமையாக கடைப்பிடித்து வச்சுருக்கவங்க ரியல் இன்வெஸ்டர்ஸா அப்படின்னு கேட்டால், இன்று நம்ம பார்க்குற எல்லாமே ரியல் இன்வெஸ்டர்ஸ்னால் யார், ஸ்டாக் வாங்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும், வாங்கின பிறகு அது இறங்கிட்டா என்ன செய்யணும், இன்வெஸ்டர்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்கணும் அப்படின்ற மாதிரி தான் இந்த ஆடியோவில் பேச போகிறேன். ஃபஸ்ட்டு ரியல் இன்வெஸ்டர்ஸ் யார் அப்படின்னா, ஒரு ரியல் இன்வெஸ்டர்ஸ்னால் டெய்லியும் போய் பை அண்ட் செல் பண்ணுறவங்க கிடையாது அப்படின்றத நம்ம தெளிவாக புரிஞ்சுக்கணும். நீண்ட காலமாக ஸ்டாக்ஸை பிடிச்சி வச்சு வெல்த்தை உருவாக்க நினைக்கிறவங்க தான் ரியல் இன்வெஸ்டர்ஸ். அப்போது பிஸ்னஸை புரிஞ்சு அதில் போய் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணும், அதில் போய் முதலீடு செய்யணும், அவங்க தான் ஒரு ரியல் இன்வெஸ்டர்ஸ். உதாரணம் ராகேஷ் ஜுன்ஜுன்வாலா, அவர் பல வருஷமாக பல ஸ்டாக்ஸுகளை பிடிச்சி வச்சுருந்தனால தான் இன்றைக்கி ஒரு மிகப்பெரிய வெல்த்தை அவர் உருவாக்கியிருக்கார். உலகத்துக்கே தெரியும் வாரன் பஃபெட்டு, அவரோட ஃபேவரட்டு ஒரு வசனம் இருக்குது, அவர் ஃபேவரட் ஹோல்டிங் பீரியட் இஸ் ஃபார் எவர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் அவர் ஒருத்தர் தான், வாரன் பஃபெட். ஸோ ரியல் இன்வெஸ்டர்ஸ் ஒரு ஸ்டாக்கை வாங்கிறது கிடையாது. அவங்களோட மைண்ட் செட் எப்படி இருக்குன்னா, ஒரு ஸ்டாக்கை வாங்குற மாதிரி நினைக்கக்கூடாது, ஒரு பிஸ்னஸே நம்ம வாங்குகிறோம் அப்படின்ற மாதிரி நினைக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸ்டாக் வாங்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும், ஒரு இன்வெஸ்டர்ஸாக நான் ஒரு ஸ்டாக்கை வாங்க போகிறேன், அந்த வாங்கிறதுக்கு முன்னாடி என்னென்ன பண்ணணும்னா, அந்த கம்பெனியை பற்றி ரிசர்ச் பண்ணணும். கம்பெனி நல்ல பிஸ்னஸ் பண்ணுதா, ப்ராஃபிட் கன்சிஸ்டண்ட்டாக வருதா, டெபிட் கடன் அவங்களுக்கு அதிகமாக இருக்கா, ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங்ஸ் எப்படி அவங்க நல்லாவாக பக்காவாக மெயின்டைன் பண்ணுறாங்களா, இப்படின்றதெல்லாம் நம்ம பார்க்கணும். இந்த அத்தியாவசியமான ஃபினான்ஷியல் சம்மந்தமான சில செக்லிஸ்ட்டையும் நம்ம செக் பண்ணணும். ரெவென்யூ க்ரோத் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தா, நெட் ப்ராஃபிட் க்ரோத் எப்படி இருக்குது, ROE ரிட்டர்ன் ஆன் ஈக்விட்டி எப்படி இருக்குது, டெபிட் டு ஈக்விட்டி எப்படி இருக்குது அப்படின்றத செக் பண்ணணும். அடுத்தது செக்டார் அண்ட் ஃபியூச்சர் ஸ்கோப், அதாவது அந்த செக்டார் ஃபியூச்சர்ஸில் வளருமா வளராதா, கவர்மெண்ட் சப்போர்ட் இருக்கா இல்லையா அப்படின்ற மாதிரி பார்க்கணும். இப்போ எக்ஸாம்பிள் பேங்க் செக்டார் எடுத்துங்க, HDFC பேங்க் இருக்குது, ICICI பேங்க்லாம் இருக்குது. இப்போ இந்த பேங்க் வளருமா வளராதா அப்படின்னு கேட்டால் குழந்தை கூட சொல்லும், ஓரளவுக்கு மெச்சூரிட்டியான பேங்க்கை பற்றி தெரிஞ்ச குழந்தைங்க கூட சொல்லும், இது பெரிய பேங்க்கு, இது நாளடைவில் வளரக்கூடியது, இனிமேலும் இது வளரதான் செய்யும் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபோக்கஸ் வரும், ஒரு தெளிவு கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ஃப்யூச்சர் ஸ்கோப் இருக்கக்கூடிய செக்டார்ஸை தான் நம்ம சூஸ் பண்ணணும். ஐடி செக்டாருக்கு தான் இப்போ இந்த ஆந்த்ரோஃபி அப்படின்ற ஒரு ஏஐயால் பல பிரச்சனை நடந்துக்கிட்டு இருக்குது. ஸோ ஐடி செக்டார் கண்டிப்பாக ஃப்யூச்சரில் பெரிய லெவலில் தான் வரப்போகுது. ஆனால் இந்த மீன் டைம் அதுக்கு நேரம் சரியில்லை, அதனால் இறங்கிட்டுருக்கு. ஐடி செக்டாரில் எல்லாம் பெரிய பெரிய கம்பெனி எது, இன்ஃபோசிஸ், TCS, கோஃபெட்ஜு, விப்ரோ, HCL, இது மாதிரி எவ்வளவோ இருக்குது. ஸோ இந்த மாதிரி செக்டாரோட ஃபியூச்சர் ஸ்கோப் எப்படி இருக்குது அப்படின்றத பார்க்கணும். மூணாவது வேல்யூவேஷன், அதாவது அதோட PE ரேஷியோ இப்போதைக்கு கரண்ட் ப்ரைஸுக்கு அதிகமாக இருக்கா கம்மியாக இருக்கா, ஓவர் வேல்யூட் ஸ்டாக்காக இருக்கா இல்லை நார்மல் ஸ்டேஜில் இருக்கா. நல்ல கம்பெனி கூட சில நேரத்தில் ப்ரைஸு நம்ம போய் வாங்கிட்டோம்னா அது லாஸஸ் வர்றதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இப்போ ஐடி ஃபீல்டெல்லாம் இல்லையா, TCS இல்லையா, இன்ஃபோசிஸ் இல்லையா, HCL இல்லையா, விப்ரோ இல்லையா, இதெல்லாம் நல்ல கம்பெனி தான். இதில் நம்ம இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி இருக்கிற எல்லாருமே இப்போ லாஸஸில் தானே இருக்கும். அது பர்மனெண்ட்டு லாஸஸ் கிடையாது, அதை தான் அங்கே புரிஞ்சுக்கணும். டெம்பரவரி, ஏன்னா மார்க்கெட் கண்டிஷன் சரியில்லை, ஐடிக்கு AI பபுள்ஸ் அப்படின்ற பிரச்சனையால் அது இறங்கிட்டு இருக்கு. அப்போது என்ட்ரி பிளான் எப்படி இருக்கணும், ஒரே நேரத்தில் ஃபுல் அமௌண்ட்டு நம்ம பண்ணவே கூடாது. இதை தான் நம்ம எல்லாருமே எத்தனை வாட்டி சொன்னாலும் இன்வெஸ்டர்ஸ் இதை தான் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. ஸோ ஒரே நேரத்தில் போய் ஃபுல் அமௌண்ட்டையும் போட்டுருவாங்க. அவங்க அந்த மாதிரி நினப்பு இருக்காது. அவங்கள இந்த ஸ்டாக்கை வாங்குன்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா, இன்ஸ்டாகிராம்லேயும் ட்விட்டர்லேயும் டெலகிராம்லேயும் வாட்ஸ்அப்லேயும் அவங்க சொல்கிறதுனால இவங்க போய் சிந்திக்காமையே போய் மொத்தமாக வாங்கிடுவாங்க. அப்புறம் இந்த ஸ்டாப் லாஸ் அதை போடுற அந்த மைண்ட் செட்டே அவங்களுக்கு இருக்காது. ஒரு ப்ராஃபிட் வருதுன்னா அதை புக் பண்ணணும், இந்த ரேஞ்சு வந்தால் புக் பண்ணணுன்ற மைண்ட் செட்டில் இருக்கிற இன்வெஸ்டர்ஸ் ஒரு குறிப்பிட்ட ரேஞ்சு டவுன் ஆச்சுன்னா அதை ஸ்டாப் லாஸ் போட்டு வெளியே வரணும் அப்படின்ற அந்த ஸ்ட்ராட்டஜி அவங்கக்கிட்ட இருக்காது.
அதிகப்படியான இன்வெஸ்டர்ஸ் பண்ணக்கூடியதே இந்த ஒரு பிரச்சனை தான். ஏன்னா ஸ்டார்டிங்லேயே அதிகமாக இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிவிட்டு இதில் இவ்வளோ பர்சன்டேஜ்க்கு லாஸ் வந்தால் வெளியே வரணும் அப்படின்ற மாதிரி அவங்களுக்குள்ளேயே அந்த மைண்ட் செட் வராது. அவங்களுக்குள்ளே என்ன மாதிரி வந்துடும்னா, வெயிட் பண்ணலாம் 50,000 லாஸ் இருக்கும், ஒரு வருஷம் வெயிட் பண்ணுவாங்க, 2 லட்சம் லாஸ் ஆகிடும், வெயிட் பண்ணுவாங்க, 5 லட்சம் போயிடும், வெயிட் பண்ணுவாங்க. ஸோ கடைசியில் அவங்களுக்கு மைண்ட் செட் என்ன ஆகும், தலைக்கு மேலே போயிடுச்சு, ஜான் என்ன முளம் என்ன இருந்துட்டு கிடக்குது அப்படின்னு விட்டுருவாங்க. இது மாதிரி ஸ்டாக்ஸ் மார்க்கெட்டில் எவ்வளவோ ஸ்டாக்ஸு அழிஞ்சே போச்சு. ஸோ அதனால தான் நல்ல செக்டரை சூஸ் பண்ணுங்கள். அது ஃப்யூச்சர் எப்படி இருக்கும், அதோட க்ரோத் எப்படி இருக்கும், அதோட ஃபண்டமெண்டல் என்ன, அதோட ரெவன்யூ க்ரோத் எப்படி இருக்குது, அதுக்கு கடன் இருக்கா இல்லையா, இதில் ப்ரொமோட்டர்ஸ் ஹோல்டிங் என்ன மாதிரி இருக்குது, இதெல்லாம் பார்க்கணுன்னு சொல்கிறது இந்த ஒரு ரீசனுக்காக தான். சரி, எல்லாத்தையும் செக் பண்ணிட்டோம். செக் பண்ணதுக்கப்புறம் மார்க்கெட் மறுபடியும் கீழே இறங்கிடுது. அந்த மாதிரி கண்டிஷனில் என்ன பண்ணணும்னு கேட்டால், முதல்ல இந்த 3 கேள்வியை நீங்கள் உங்களையே கேட்டுக்கணும். இந்த கம்பெனி ஃபண்டமெண்டலாக சேஞ்ச் ஏதாவது ஆயிருக்கா அப்படின்ற மாதிரி உங்களை நீங்களே கேட்டுக்கணும். இல்லைனா அது சம்மந்தமான ஆராய்ச்சியில் ஈடுபடணும். மார்க்கெட் கரெக்ஷன் தான் நடக்குதா, இது டெம்பரவரி கரெக்ஷனா, இல்லை பர்மனெண்ட்டாக இப்படி தான் இருக்குமா அப்படின்ற மாதிரி கொஸ்டின் உங்களுக்குள்ளேயே கேட்டுக்கணும். நான் லாங் டேர்ம் கோலுக்காக தான் இந்த ஸ்டாக்ஸை வாங்கியிருக்கேன், ஷார்ட் டேர்முக்கெலாம் இதை வாங்கலை அப்படின்ற மாதிரி திங்கிங் உங்களுக்குள்ளேயே வரணும். ஏன்னா சில பேர் என்னையே எடுத்துங்க, நான் லாங் டேர்ம்லாம் ஹோல்ட் பண்ண மாட்டேன், எனக்கு அந்த மாதிரி மைண்ட் செட் கிடையாது. ஏன்னா நான் வாங்குறது இந்த பாட்டம் ஃபிஷிங் சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி அடி பாதாளத்தில் இருக்கிற நல்ல ஸ்டாக்ஸை தான் வாங்கிப்பேன். எனக்கு ஒரு 3 மாதம் 6 மாதம் ஷார்ட் டேர்மில் வரும்போது நான் ப்ராஃபிட்டை புக் பண்ணி வந்துடுவேன். ஏன்னா என்னோடய ஃபோக்கஸ் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு ஜேர்னி இருக்கணுன்றதுக்காக தான் நான் பண்ணுறேன். ஆனால் நான் முழுக்க ஆப்ஷன் பையிங் தான் பண்ணுவேன். என்னுடைய முழு நேர பிஸ்னஸ்ன்னு கேட்டால் ஆப்ஷன் பையிங் பண்ணுறது தான் என்னுடைய முழு நேர பிஸ்னஸ். நடுவில் நான் இன்வெஸ்ட்மெண்ட்டும் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இப்போவும் என்கிட்ட சில ஹோல்டிங்ஸ்லாம் இருக்குது. பட் நான் சொல்ல வர்றது, என்ன மாதிரி ஷார்ட் டேர்மெல்லாம் திங்க் பண்ணக்கூடாது, லாங் டேர்மாக தான் திங்க் பண்ணணும். அந்த மாதிரி லாங் டேர்ம் திங்க் பண்ணால் மட்டும்தான் உங்களால் ஒரு நல்ல வெல்த்தை க்ரியேட் பண்ண முடியும். அப்போது ஃபண்டமெண்டல் ஸ்ட்ராங்காக இருந்தால் கண்டிப்பாக நீங்கள் அந்த ஸ்டாக்ஸ் இறங்கும் போது அந்த இடத்துல பேனிக் பண்ணவே கூடாது, பேனிக்கே உங்களுக்கு வரக்கூடாது. பிஸ்னஸ் ப்ராப்ளமாக இருந்தால் அந்த பிஸ்னஸ் என்ன ப்ராப்ளம் அதை ரீவேல்யூவேட் பண்ணணும், அந்த மைண்ட் செட்டு உங்களுக்குள்ளே வரணும். அப்போது ஒரு ரியல் இன்வெஸ்டர்ஸ் எப்படி இருக்கணும், அவங்க ப்ரைஸ் எல்லாம் பார்க்க மாட்டாங்க, டவுன் எல்லாம் பார்க்க மாட்டாங்க, அதோட வேல்யூவேஷன் ஃப்யூச்சரில் எப்படி வரும், எந்த மாதிரி இருக்கும் அப்படின்றத மட்டும்தான் ஒரு ரியல் இன்வெஸ்டர் செக் பண்ணுவாங்க. டெய்லியும் மார்க்கெட்டு இறங்குதையும் பார்த்தா உங்கள் சைக்காலஜி டோட்டலாக கொலாப்ஸ் ஆகும். அதாவது 5 வருஷம் நான் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணணுன்ற அந்த கோல் மார்க்கெட்டு இன்றைக்கி மார்க்கெட் இறங்குச்சு, ஒரு 346 பாயிண்ட் இறங்குச்சு, இது மாதிரி டெய்லி இறங்குச்சுன்னா நீங்கள் போட்டிருக்க அந்த இன்வெஸ்ட்மெண்ட் மைண்டு டோட்டலாக உங்களை விட்டு டெஸ்ட்ராய் ஆகிடும். ஸோ இதெல்லாம் நீங்கள் பார்க்கவே கூடாது. 5 வருஷம் கோலாக ஒரு குறிப்பிட்ட ஸ்டேஜுக்கு மேலே மார்க்கெட் நல்லா இறங்கிடுச்சா, அங்கே போய் நம்ம இன்னும் கொஞ்சம் அதை ஆவரேஜ் பண்ணணும், அக்குமுலேஷன் பண்ணணும். அந்த இடத்துல காசு இல்லைன்னுலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா நீங்கள் இன்வெஸ்ட்மெண்ட்டுன்னு வந்துட்டீங்க. இன்வெஸ்ட்மெண்ட் வந்ததுக்கப்புறம் அந்த பொறுப்பு முழுக்க உங்களை மட்டும்தான் சாரும். அப்போ ஏன் ஒரே இடத்துல போய் மொத்த காசும் போடுறீங்க? அந்த கொஸ்டின் நீங்கள் உங்களையே கேட்டுக்கணும். கேட்டுக்கிட்டால் மார்க்கெட் இறங்கும் போது என்கிட்ட காசு இல்லை, பண்ண முடியல அப்படின்ற அந்த பேச்சே வரக்கூடாது. அப்போது 100 ஸ்டாக் வாங்க வேண்டிய இடத்துல 25 ஸ்டாக் வாங்குங்க. மார்க்கெட்டு இறங்குதுன்னு நமக்கு நல்லா தெரியுது, ஏன் அந்த இடத்துல போய் 100 ஸ்டாக்கை வாங்குறீங்க? அப்போ 25 வாங்க, அப்போ 4 அதை பிரித்து போட்டு வாங்குங்க. அப்போ ஓரளவுக்கு ஆவரேஜ் காஸ்ட்டு உங்களுக்கு கிடைக்கும். இந்த மாதிரி தான் வாங்கணும். இப்படி இருந்தால் மட்டும்தான் நீங்கள் ஒரு ரியல் இன்வெஸ்டர்ஸ்க்கான அந்த பாசிபிலிட்டி, அந்த பொறுப்பு எல்லாமே உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்காக கிடைக்கும். அந்த பொறுமைக்கான பலனும் இருக்கும். அப்போ இன்வெஸ்டர்ஸோட மைண்ட் செட் எப்படி இருக்கணும் அப்படின்னு கேட்டால், அடுத்த கொஸ்டின், கண்டிப்பாக பொறுமை ரொம்ப அவசியம். அதே நேரத்தில் டிசிப்ளின் ரொம்ப முக்கியம். எமோஷன் டோட்டலாக கண்ட்ரோல் பண்ணணும். டெய்லியும் மார்க்கெட்டெல்லாம் செக் பண்ணவே கூடாது. உங்கள் ஷேர் சம்மந்தமாக ஏதாவது ஒரு பேனிக் நியூஸ் வருதா, அன்றைக்கி தான் பார்க்கணும். டெய்லியும் ட்ரேடர்ஸ் மாதிரி 9:15 மார்க்கெட்டை ஓப்பன் பண்ணிக்கிட்டு 3:30 வரையும் என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு பார்த்தா, நம்மளோட மைண்டு பிரெயினு நாளுக்கு நாள் ஒவ்வொரு நாளும் வேறு விதமாக திங்க் பண்ணிக்கிட்டே இருக்கும். கடைசியில் அந்த ஷேரை நீங்கள் விற்றுட்டு வெளியே வந்துடுவீங்க. போதும் இந்த லாஸஸே நமக்கு அப்படின்ட்டு. அந்த மாதிரி ரெகுலராக வாட்ச் பண்ணுற அந்த ஐடியாவை டோட்டலாக விட்டுடணும். மார்க்கெட்டில்
இந்த ஃபோமோ இல்லாமல் பார்த்துக்கணும். ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. ஐயையோ அவன் வாங்கிட்டானே, இந்த ரேட்டில் அவன் வாங்கிட்டானே, மார்க்கெட் அங்கேருந்து ஒரு 100 பாயிண்ட் ஏறிடுச்சே, நம்ம வாங்கலையே, அப்படியெல்லாம் திங்க் பண்ணவே கூடாது. கம்பேரிஷன் இருக்கவே கூடாது. இன்வெஸ்ட்மெண்ட் டைப்பில் கம்பேரிஷன் எதுலேயுமே இருக்கக்கூடாது. ரியல் லைஃப்பில் பார்த்தா உன்னால் என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணிட்டு போய்கிட்டே இருக்கணும். மற்றவனை பார்த்து நம்ம அதுக்கேற்ற மாதிரி லைஃப் ஸ்டைலை மாற்றோம்னா அவனோட லைஃப் சர்க்கிள் வேறு மாதிரி இருக்கும். அவனை பார்த்து நம்ம சூடு போட்டுக்கிற கதையாக ஆகிடும். ஸோ மற்றவங்கள கம்பேர் பண்ணுற அந்த ஃபோமோ இதெல்லாம் இன்வெஸ்டர்ஸ்க்கு கண்டிப்பாக இருக்கவே கூடாது. மார்க்கெட்டில் 2 விதமான எமோஷன் தான் இருக்குது. இது ட்ரேடிங்க்கும் சரி, இன்வெஸ்டர்ஸ்க்கும் சரி. அந்த 2 விதமான எமோஷன் எதுனா ஃபியர் அண்டு க்ரீடி. இந்த ஃபியர் க்ரீடியை டோட்டலாக நம்மக்கிட்டேருந்து வெளியே எடுத்தால் மட்டும்தான் நம்ம ட்ரேடிங்லேயும் சரி, இன்வெஸ்ட்மெண்ட்லேயும் சரி கண்டிப்பாக ஜெயிச்சு வெளியே வர முடியும். ஒரு சக்ஸஸ்ஃபுல் இன்வெஸ்டர் யாருன்னா ஃபியரில் போய் வாங்கணும், பயத்தில் போய் வாங்கணும். ஒரு நல்ல ப்ராஃபிட்டை எப்போ விற்கணும்னா க்ரீடியில் பார்ஷியல் புக் பண்ணணும். அப்போது ஒரு ஃபியர் நேரத்தில் ஸ்டாக்ஸை வாங்கணும். ஒரு க்ரீடி வரும்போது அதில் பார்ஷியல் புக்கிங் பண்ணணும். க்ரீடி வராத மனுஷன் உலகத்தில் எவனுமே இருக்க மாட்டான். அப்போது நமக்கு அந்த மாதிரி ஒரு பேராசை வரும்போது நீ வச்சுருக்க ஸ்டாக்ஸில் பாதி பார்ஷியல் புக்கிங் பண்ணிக்கோ அப்படின்னு தான் சொல்லுவாங்க. அப்போது இன்வெஸ்டர்ஸோட கோல் எப்படி இருக்கணும்? கிளியரான ஒரு கோல் வேணும்னா 5லேருந்து 10 வருஷம் அந்த கோல் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் வெல்த் க்ரியேஷன் கண்டிப்பாக நடக்கும். அப்புறம் ரிட்டைர்மெண்ட்டுக்கு கார்பஸ் சேர்க்கணுன்னா இந்த மாதிரி கோல் கண்டிப்பாக வேணும். ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வேணும்னா வயசானதுக்கப்புறம் ஒரு 60 வயசு ஆகிடுச்சு, இந்த காலத்தில் பசங்கள்லாம் நம்மளை பார்த்துப்பாங்களான்னு அந்த கொஷினை கேட்டால் அந்த கொஷின் வந்து கொஷினாகவே தான் இருக்கும். அதெல்லாம் நடக்கிற காரியமாக இப்போ இருக்கிற இந்த சமுதாயத்தில் கிடையாது. அதனால் நம்மளோட ரிட்டைர்மெண்ட் ஏஜில் நமக்கான ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் வேணும்னா இந்த மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணால் மட்டும்தான் அதுக்கான பாசிபிலிட்டி இருக்குது. ஸோ ஷார்ட் டேர்ம் ட்ரேடிங் வந்து கோலாக இல்லாமல் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டில் உங்களுடைய முழு கவனத்தையும் செலுத்துங்க. அந்த மாதிரி லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட் மட்டும்தான் காம்பவுண்டிங் அப்படின்ற ஒரு இன்ட்ரெஸ்ட்டு ஜென்ரேட் ஆகி உங்களோட கோலை, உங்களோட வெல்த்தை பெரிய லெவலில் இன்க்ரீஸ் பண்ணும். இதுதான் ரியல் இன்வெஸ்டர்ஸ் யார், ரியல் இன்வெஸ்டர்ஸ் வந்து வெற்றி பெற என்னென்ன மாதிரி மனநிலைமை வேணும் அப்படின்ற மாதிரி எனக்கு தெரிஞ்ச இன்ஃபர்மேஷனை நான் இங்கே ஷேர் பண்ணியிருக்கேன். அதாவது மார்க்கெட்டில் தான் ஃப்ளக்சுவேஷன் இருக்கணுமே கண்டி ஒரு ரியல் இன்வெஸ்டர் மனசில் ஃப்ளக்சுவேஷன் இருக்கவே கூடாது. கான்ஸ்டண்ட்டாக இருக்கணும். ஒரு செவுத்தில் ஆணி அடிச்சிட்டா அது பல வருஷம் எப்படி இருக்கோ அது மாதிரி இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஒரு நல்ல ஷேரில் வாங்கிட்டிங்கன்னா அதை ரெகுலராக பார்க்குற அந்த ஹேபிட்டை விட்டுருங்க. உங்களுக்கான நல்ல ஸ்டாக்ஸ் நம்ம வாங்கிட்டோம், அது இறங்குனா நமக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி, இறங்குற இடத்துல என்கிட்ட காசு இல்லை, ஆவரேஜ் பண்ண முடியல, அந்த பேச்செல்லாம் மார்க்கெட்டு உங்கள் கிட்டேருந்துலாம் கேட்காது. உனக்கு ஆவரேஜ் பண்ண முடிஞ்சால் பண்ணு, இல்லைனா உங்கள்கிட்ட இருக்கும் போது அதை கொஞ்சம் கொஞ்சமாக 5 ஷேராக வாங்கிக்கோ. இதுதான் மார்க்கெட் சொல்லும். அப்போ அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம பண்ணணும். ஓகேங்களா? இதுதான் ஒரு ரியல் இன்வெஸ்டர்ஸ் யார், அந்த ரியல் இன்வெஸ்டர்ஸ்க்கு என்னென்ன தகுதிகள் வேணும், அவங்க மார்க்கெட்டில் வெற்றி பெற வேண்டும்னா என்ன மாதிரி மனநிலைமை வேணும் அப்படின்ற மாதிரி இந்த ஆடியோவில் நான் சொல்லியிருக்கேன். நீங்கள் இன்வெஸ்டர்ஸாக இருந்தால் இந்த ஆடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா என்னுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம வேறு ஒரு நல்ல ஆடியோவில் மீண்டும் சந்திக்கலாம். நன்றி, வணக்கம்.